உறுப்பினர் ராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாசநல்லூரில் தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட்ஸில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களை லே ஆஃப் என நிறுவனம் ஒட்டியிருப்பதால் அந்த பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கி மற்றும் பிஎஃப் நிலுவைத் தொகை ஒரு 60 தொழிலாளர்களுக்கு 18 மாதமும் 50 தொழிலாளருக்கு 40 மாத பிஎஃப்பும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஊதிய நிலுவை ஒரு 50 தொழிலாளர்களுக்கு கேரண்டி 25 ரூபாய்க்கு என மொத்தமாக 2,71,38,000 ரூபாய் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து 10 நாளுக்கு மேற்பட்டு பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் போராட்டத்தில் தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு துறை அமைச்சர் அவர்கள் நேரில் சென்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நீங்க பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் 1987 ஆண்டு முதல் இயங்கி வந்தது. இவ்வகையில் நிர்வாக காரணங்களால் 27/7/2021 முதல் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டு இந்நிறுவனம் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாததால் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கட்டுப்பாட்டுக்குள் 29/7/2021 அன்று வரவைக்கப்பட்டது. பின்னர் 8/5/2024 முதல் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாணையத்தின் நேஷனல் லா ட்ரிபியூனல் கட்டுப்பாட்டில் இருந்து அலை மீண்டும் நிர்வாகத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ள நிலையில் நிர்வாகத்தின் லே ஆஃப் நடவடிக்கை 2026 ஆண்டு மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு ஊதியம் வழங்கப்படாதை எதிர்த்து தொழிலாளர்கள் 19/8/2026 முதல் தொழிற்சாலை நுழைவாயிலில் தொடர் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களுடன் திருநெல்வேலி தொழிலாளர் நலத்துறையின் சமரச அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களால் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் மீதமுள்ள 2 மாத ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக நிர்வாகம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றது. நிர்வாகத்தின் சார்பாக பிஎஃப் பங்கு தொகை செலுத்தப்படாது தொடர்பாக திருநெல்வேலி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொழிலாளர்களுக்கு ஊதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கையில் சுமூகமாக தீர்வு காண தொழிலாளர் நலத்துறை சார்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.